தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம போன செஷனில் எக்கனாமியோட ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம் சரியா. இப்போ இந்த செஷனில் நம்ம எக்கனாமியோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஆர்பிஐயோட முடிச்சிருந்தோம் இல்லையா. இப்போ ஆர்பிஐ அதுக்கப்புறம் உள்ள விஷயங்கள் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்க் சிஸ்டம்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பேங்கிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் மானிட்டரி பாலிசி, இன்ஃப்ளேஷன், இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் சரியா. நான் ஏற்கனவே சொன்ன போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 3 செஷனில் எக்கனாமியை கவர் பண்ண போகிறோம். அண்ட் அதுவே போதுமானது. எந்த இடத்துலையுமே நம்ம உங்களுக்கு வந்து சந்தேகங்களை விட்டு போட போகிறது இல்லை. உங்களுக்கு என்ன சந்தேகமோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம டீல் பண்ணிக்கலாம் சரியா. ரைட், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட்டாக நம்ம இதோட முடித்தோம் ரைட்டா. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐயோட முடிச்சிருந்தோம். ஸோ ஒரு கிளான்ஸ் சொல்கிறேன். ஸோ என்னென்ன பார்த்தோம், ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. எதை ரெகுலேட் பண்ணுறாங்க, பேங்க்ஸை ரெகுலேட் பண்ணுறாங்க. ஆர்பிஐ ஆக்ட் 1934 மூலமாக, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1948 மூலமாக. அப்புறம் கரன்சியை பிரிண்ட் பண்ணுறாங்க எக்ஸப்ட் 1 ரூபியை தவிர சரியா. 1 ரூபிக்கு நோட்டு இருக்குது, முதல்ல இருந்துச்சு, இப்போ அதை பிரிண்ட் பண்ணுறது இல்லை. மற்ற எல்லா ரூபி நோட்லையும் 100, 200, 500, 50 இந்த மாதிரி நோட்லலாம் யார் இருப்பா, ஆர்பிஐ கவர்னரோட சைன் இருக்கும். வேறு 1 ரூபி நோட்டில் மட்டும் ஃபினான்ஸ் செக்ரட்டரியேட்டோட சைன் இருக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இது ஒரு பிவிக்யூ. 1 ரூபி நோட்டில் யாரோட சைன் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஃபினான்ஸ் செக்ரட்டரி, ஆர்பிஐ கவர்னர், ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர். இதுதான் அந்த கொஸ்டின் சரியா. அடுத்து மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசினா என்ன அர்த்தம், மணி சப்ளை, எக்கனாமியில் மணி சப்ளை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டீல் பண்ணுறது இவங்க தான். அதே போல் இன்ஃப்ளேஷன், அதாவது இன்ஃப்ளேஷன், மணி சப்ளை ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த இன்ஃப்ளேஷனை ஒரு அளவுக்கு வச்சுக்கணும். இன்ஃப்ளேஷன் ஜீரோவாக இருக்கக்கூடாது, இப்போ ஒரு அளவுக்கு வச்சுக்கணும். அந்த இப்போ இன்ஃப்ளேஷனை ரெகுலேட் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா ஆர்பிஐயோட வேலை. அடுத்து லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், பேங்க்ஸ் இருக்கிறாங்க. ஸோ பேங்க்ஸ் வந்து ஏதாவது ஒரு பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டு பீப்புளுக்கு வந்து பேங்க் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும் இல்லையா. அதனால பேங்க்ஸ் வந்து எந்த இதுவும் பேங்க்ரப்ட் ஆகாமல் பார்த்துக்குருவாங்க. அதான் லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட். அதே போல் பேங்க்ஸுக்கும் பேங்கராக இருப்பாங்க, கவர்மெண்ட்ஸுக்கும் பேங்கராக இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். இது வந்து ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் சரியா. ரைட், ஆர்பிஐயோடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் பேர் என்ன அப்படின்னு சொல்லுங்க. அதே போல் ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னரோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா. அடுத்து பார்க்கலாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்கிங். ஆர்பிஐ அப்படி இருக்காங்க, மேலாப்பில் இருக்காங்க. இந்த ஆர்பிஐ கீழே ஷெட்யூல்டு பேங்க்ஸு அண்டு நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ்னு சில பேங்க்ஸ் இருக்கிறாங்க பாருங்க. ஷெட்யூல்டு அண்டு நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ், ஷெட்யூல்டு அன்ஷெட்யூல்டு பேங்க்ஸ். இந்த ஷெட்யூல்டு பேங்க்ஸை ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸு, ஷெட்யூல்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்னு பிரிக்கிறாங்க சரியா. ரைட், இப்போ இந்த ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸில் பாருங்கள் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இருக்கிறாங்க. இதைத்தான் நம்ம வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸ் சொல்லுவோம் அல்லது பப்ளிக் செக்டார் பிஎஸ்பின்னு சொல்லுவோம் சரியா, பிஎஸ்பின்னு சொல்லுவோம். அடுத்து ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ், அப்புறம் ஃபாரின் பேங்க்ஸ்லாம் வராங்க. இப்போ ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் 1975 கிரியேட் பண்ணாங்க சரியா. ஆர்ஆர்பி ஆக்ட்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கிராமின் பேங்க்லாம் இருக்குல்ல, அதான் ரீஜனல் ரூரல் பேங்க் சரியா. ரைட், பாருங்க பப்ளிக் செக்டர் பேங்க் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ அண்ட் அதர் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ். இந்த நேஷனலைசேஷன் வந்து நான் சொல்கிறேன், முதல்ல ஒரு 14 பேங்க் நேஷனலைஸ் பண்ணாங்க, அப்புறம் ஒரு 6 பேங்க் நேஷனலைஸ் பண்ணாங்க. 2 தடவை கவர்மெண்ட் 1969, 1918 2 தடவை பண்ணியிருப்பாங்க. அந்த பேங்க்ஸோட லிஸ்ட்டெல்லாம் அதர் நேஷனலைஸ்ட் பேங்க்ஸில் வச்சுருப்பாங்க. ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் ஓல்டு பேங்க்ஸ் நிறையா இருக்குது, இப்போ நியூ பேங்க்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் சரியா. அதே போல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்டு ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி, ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க, அர்பன் கோஆப்ரேட்டிவ் அண்டு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் ரைட்டா. அடுத்து பார்க்கலாமா, அந்த பாருங்க அடுத்த நேஷனலைசேஷன் தான் வருது. ஸோ இந்த நேஷனலைசேஷனில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது 2 முக்கியமான டைமில் 2 தடவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேஷனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்பிஐ நேஷனலைஸ் ஆனது. ஆர்பிஐ எப்போ கிரியேட் பண்ணாங்க, 1934 கிரியேட் பண்ணாங்க. 1949 ஆர்பிஐ நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அதை தான் 1955 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க ரைட்டா. அடுத்து 1969 ஒரு 14 பேங்க்ஸு வித் 50 crore கேபிட்டல். எதெல்லாம் கண்ட்ரியில் எந்தெந்த பேங்க்ஸ்க்கெலாம் 50 crore கேபிட்டல் இருக்கோ அந்த பேங்க்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 14 பேங்க்ஸ். 1980 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அகைன் ஒரு 6 பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேஷனலைஸ் பண்ணுவாங்க 200 crore கேபிட்டலோட சேர்த்து சரியா. 200 crore கேபிட்டல் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நேஷனலைஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இதை பார்த்த போல ஆர்ஆர்பின்னா யாரு, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். பேரை பாருங்க, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ரைட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்தது பிரதாம் கிராமின் பேங்க் மொராதாபாத்தில் இருக்கு, மொராதாபாத் யூபி
எப்போ கொண்டு வந்தாங்க? அக்டோபர் 2, 1975ங்க. இட் இஸ் எ ஸ்டாச்சுட்டரி பாடி. அப்போ இதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கும், ஆர்ஆர்பி ஆக்ட் 1976ங்க. அதை ரெகுலேட் பண்ணுறது ஆர்பிஐ. ஹவெவர் இட் வாஸ் சூப்பர்வைஸ்டு பை நபார்டுங்க. நபார்ட்னா யாரு? நேஷனல் அக்ரிகல்ச்சர் பேங்க், சரி, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அவங்க தான் நபார்டுங்க. சரியா? ரைட். அதே போல் இப்போ இந்த ஆர்பிஐயில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல, ஆர்பிஐயோட ஷேர் பர்சன்டேஜுங்க. எவ்வளோ ஷேர் பர்சன்டேஜ் இருக்கும்? 50% ஆர்பிஐயோட ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குங்க. 15% யார்கிட்ட இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்குங்க. மீதி 35% ஒரு ஸ்பான்சர் பேங்க்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த பேங்க்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆர்ஆர்பிக்கு வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க் ஒரு பிஎஸ்பி எடுத்துப்பாங்க. ஒரு பிஎஸ்பி எடுத்துட்டு நீ தான் இதுக்கு ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. இந்த பேங்க்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேங்க்ஸ் கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா 35% ஷேர். புரியுதா? ஆர்ஆர்பியில் இதை கொஸ்டினாக கேட்கலாங்க. ஸ்பான்சர் பேங்க்ஸ்னா என்ன, ஸ்பான்சர் பேங்க்ஸுக்கு எவ்வளோ ஷேர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாங்க. சரியா? இதுதாங்க ஆர்ஆர்பியை பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்னது? ரீஜனல் ரூரல் பேங்க் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1975 அக்டோபர் 2. ஃபர்ஸ்ட் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க் என்ன? பிரதான் கிராமின் பேங்க், மொராதாபாத், யூபி. ரைட். அப்போ இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஆர்ஆர்பி ஆக்ட் 1976 கொண்டு வந்தாங்க. இட் வாஸ் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ அண்ட் சூப்பர்வைஸ்டு பை நபார்ட். நபார்ட்னா யாரு? நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ரைட். அடுத்து ஆர்ஆர்பியோட ஷேர் பர்சன்டேஜ் 50% சென்ட்ரல் இருக்கும், 15% ஸ்டேட்டு, 35% யார்கிட்ட இருக்கும்னா ஸ்பான்சர் பேங்க்ஸ் கிட்ட இருக்கும். அப்புறம் பேங்க்ஸ் தாண்டி அதர் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாரு? நபார்டு. இப்போ தான் சொன்னேன், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க? 1982. ரெக்கமெண்ட் பண்ணது யாரு? சிவராமன் கமிட்டி. இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. எந்த கமிட்டி நபார்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. சிவராமன் கமிட்டி. இட் வாஸ் எ ஸ்டாச்சுட்டரி பாடி. இதுக்கு ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் இருக்கு. 1981 நபார்டு ஆக்டுங்க. நபார்டு ஆக்ட். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க? மும்பையில் இருக்கு. இதோட ஃபங்க்ஷன் என்ன? ரீஃபினான்ஸ் ஏஜென்சிங்க. ரீஃபினான்ஸ் ஏஜென்சியாக செயல்படுது. அதே போல் எதுக்காக? ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கான நோடல் ஏஜென்சியாகவும் இருக்குங்க. வாட் இஸ் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி? ஒரு அமைப்பு இருக்காங்க, இவங்க ஃபினான்ஸ் நிறுவனம். இந்த நிறுவனம் பீப்புள் கிட்ட ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. பட் இவங்களுக்கு ஃபினான்ஸ் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க தாங்க ரீஃபினான்ஸ் ஏஜென்சி. ஸோ நபார்டு பீப்புள் கிட்ட டைரெக்டாக டீல் பண்ண மாட்டாங்க. பீப்புள் கிட்ட யார் டீல் பண்ணுறாங்களோ அவங்களோட டீல் பண்ணுவாங்க. ஹென்ஸ் வை நபார்டு இஸ் கால்ட் அஸ் a ரீஃபினான்ஸ் ஏஜென்சி. அண்ட் இட்ஸ் கோல் இஸ் ரூரல் டெவலப்மெண்ட். அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் தான் நபார்டோட கோலுங்க. சரியா? அடுத்து நேஷனல் ஹவுசிங் பேங்க், ஹவுசிங் லோன்ஸ்க்காக இந்த மாதிரி விஷயங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வர விஷயங்கள். 1987 ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்களை வந்து 1999 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 2000 ஆக்ட் வருது. சரியா? செபி பாருங்க, ஏப்ரல் 12, 1988 எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. பட் ஆக்ட் வந்து எப்போ வருதுன்னா 1992 தான் வருது. ஸோ அப்போ 1992 வரைக்கும் ஒரு 4 வருஷம் இது என்னவா இருக்குன்னா நான் ஸ்டாச்சுட்டரி பாடி. அதற்கு 1992 தான் இதுக்கு ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஐஆர்டிஏ பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உள்ள இன்சூரன்ஸ் செக்டரை டீல் பண்ணிக்கிறாங்க. வேரிஸ் செபி என்ன பண்ண போறாங்க? இந்தியாவுடைய கேபிட்டல் மார்க்கெட்டை வந்து ஹேண்டில் பண்ணிக்க போறாங்க. சரியா? கேபிட்டல் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுவாங்க. இதுதாங்க விஷயம். சரியா? ரைட். பார்க்கலாம். மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், சிறு குறு நிதி நிறுவனங்கள். ஸோ ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன்? முகமது யூனுஸ் அப்படின்னு ஒருத்தர். இவர் வந்து ஒரு பங்களாதேஷ் பர்சனல். இப்போ கரண்டாக நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல, அது இவரோட அரெஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு. சரியா? முகமது யூனுஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த கான்செப்டுக்காக அவருக்கு வந்து எக்கனாமிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஒரு நிதி நிறுவனம் அப்படின்னா அது பெரிய லெவலில் கோடிக்கணக்கில் தான் டீல் பண்ணணும் அவசியம் இல்லை. சின்ன சின்ன கடன்களை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்ததாங்க. ஸோ இந்தியாவில் சேவா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. எப்போ? சேவா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது எப்பன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1974 கொண்டு வந்தாங்க. இதுதான் இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன். அதுக்கப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸாக ஏறும்போது 5லேருந்து 10 வரைக்கும் உள்ள, அதிகபட்சமாக 20 வரைக்கும் உள்ள உறுப்பினர்களை கொண்டு சிறு சிறு குழுக்களாக ஏற்படுங்க.
இதைத்தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கடனோட அளவும் கம்மியாக தான் இருக்கும், கடன் திருப்பி கட்டுற டேர்மும் கம்மியாக தான் இருக்கும். சின்ன சின்ன எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுல மேக்ஸிமம் என்னதான் இதுல ஃபுல்லாவே யார் தான் இருப்பாங்க, விமன் தான் இருப்பாங்க. அண்ட் இது எந்த ஏரியாவில் செயல்படும்னா ரூரல் டெவலப்மெண்ட் ஏரியாவில் தான் செயல்படும். ஸோ ஒரு விமன் லெட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத மையப்படுத்தி கொண்டு வரது தான் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. ஸோ இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தாங்க முத்ரா ஸ்கீம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கொண்டு வந்தாங்க. இதன் அடிப்படையில் சிறு குறு நிறுவனங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா கடன் கொடுக்க போகிறாங்க. அப்போ இந்த கடனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3ஆ பிரிச்சுப்பாங்க. ஒன்று சிசு, இன்னொன்று கிஷோர், இன்னொன்று தருண்ங்க. சிசுன்னா 50,000 வரைக்கும், அண்ட் கிஷோர்னா 5 லட்சம் வரைக்கும், தருண்னா 10 லட்சம் வரைக்கும். ஸோ அப் டு 10 lakh. ரைட்டா? இதில் இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா தருண் ப்ளஸ்ன்னு ஒன்று வந்திருக்கு. தருண் ப்ளஸ்ன்னு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. தருண் ப்ளஸ், அதாவது 10 லட்சத்தில் இருந்து 20 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாங்க. ஸோ இதாங்க முத்ரா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனி. அதாவது இவங்க ஒரு ஃபினான்சியல் கம்பெனி தான், ஆனால் அவங்க பேங்கிங் ஆக்ஷனை செயல்படுத்த மாட்டாங்க. ஸோ வாட் இஸ் பேங்கிங் ஆக்ஷன்? அக்செப்ட் டெபாசிட், லெண்ட் மணி, இல்லையா? இப்போ உங்க மணி மட்டும்தான் லெண்ட் பண்ணுவாங்க, டெபாசிட்ஸை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதா? ஸோ டிமாண்ட் டெபாசிட்ஸ் இருக்குல்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சில கம்பெனிஸ் இருக்கிறாங்க அவங்க டேர்ம் டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது உண்டு. ஸோ பொதுவாகவே பேங்க்கினுடைய அடிப்படை சாராம்சமே டிமாண்ட் டெபாசிட். ஸோ இப்போ டிமாண்ட் டெபாசிட்ஸை அக்செப்ட் பண்ணிக்காத ஃபினான்சியல் விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நிறுவனத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்பிஎஃப்சி சொல்கிறோம், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. ஸோ இது பேர் கம்பெனின்னு வந்துச்சு. ஸோ இட் வாஸ் ரிஜிஸ்டர்ட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட். நல்லா ஞாபகம். மொதல் வித்தியாசமே பேங்க்ஸ் வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே வந்துருவாங்க. ஆனால் இதே போல் ஆர்பிஐ ஆக்டில் ஷெட்யூல் 2 கீழே வந்துருவாங்க. ஆனால் என்பிஎஃப்சிஸ் எது கீழே வரமாட்டாங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே வரமாட்டாங்க. தே ஆர் கம் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட். அதே போல் சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆரை மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஆர்பிஐ கிட்ட சில டெபாசிட்ஸ் அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கும் பேங்க்ஸாக இருந்தால். பட் இவங்க என்பிஎஃப்சிஸ் வந்து அந்த டெபாசிட்ஸை கொடுக்க தேவையில்லை. சரியா? அந்த ஆர்பிஐ கிட்ட போய் அந்த டெபாசிட்ஸை வச்சுக்க தேவையில்லை. ரைட். அதே போல் இவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொடுப்பாங்க. லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொடுப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு பொருளை கொலெட்டரலாக வச்சுக்கிட்டு அட்வான்சஸ் கொடுப்பாங்க. உதாரணம் தங்கத்துக்கு நகை அடமானம் வாங்கலாம். முத்தூட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்து என்பிஎஃப்சி தான். ஆனால் இது இவங்களால என்ன கொடுக்க முடியாது அப்படின்னா டிமாண்ட் டெபாசிட்ஸ் கொடுக்கவே முடியாது. இது யார் ரெகுலேட் பண்ணுறாங்கன்னு பாருங்க, ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணுறாங்க. சரியா? நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனி, ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணுறாங்க. ரைட். அடுத்து பாருங்க. அவ்வளோதாங்க, ஒரு ஏரியா முடிஞ்சுங்க. பேங்கிங் முடிஞ்சுங்க, மணி அண்ட் பேங்கிங் முடிஞ்சு. ஓகே, இப்போ அடுத்து கண்டினியூ பண்ணலாம். டிமாண்ட் அண்ட் சப்ளைங்க. ஸோ வாட் இஸ் அ டிமாண்ட், வாட் இஸ் அ சப்ளை? இது எதுக்கு சார் வருது? இதெல்லாம் கேள்வி கேட்குறாங்கன்னா உண்டு, கம்மியான கேள்வி தான் உண்டு. பட் நம்ம இன்ஃப்ளேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஒன்ஸ் பார்த்துட்டு போய்டும். அப்போ தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா இது கொஞ்சம் நல்லா புரியும் இன்ஃப்ளேஷன். அப்போ லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் லா ஆஃப் சப்ளைன்னு 2 விஷயம் இருக்கு பாருங்க. சரி, இப்போ இது குவான்டிட்டி டிமாண்டட், இது வந்து ப்ரைஸ் லெவல். இது எப்போவுமே நல்லா தெரிஞ்சுங்க. ப்ரைஸ் ஏற ஏற நாம் பண்ண வேண்டிய டிமாண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரியா? இதாங்க லா ஆஃப் டிமாண்ட். ஆமாம் தானே? ஒரு பொருளோட விலை 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபான்னு இருக்கும். இப்போ குவான்டிட்டி டிமாண்ட் பண்ணுறவங்க முதல்ல அது 10 பேர், 20 பேர், 30 பேர், 40 பேர். இப்போ அந்த பொருள் 100 ரூபா விற்கும் போது 40 பேர் வாங்கிட்டு இருப்பாங்க. 30 ரூபாய்க்கு விற்கும் போது 200 பேர் வாங்குவாங்க. 20 ரூபாய்க்கு விற்கும் போது 300 பேர் வாங்குவாங்க. 10 ரூபாய்க்கு விற்கும் போது 400 ரூபாய்க்கு விற்கும் போது 10 பேர் வாங்குவாங்க. புரியுதா? அப்போ விலை ஏற ஏற டிமாண்ட் என்ன ஆகிட்டே இருக்கு, அந்த பொருளை வாங்குறவங்களோட டிமாண்ட் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஜென்ரல் லா ஆஃப் டிமாண்ட். இதுக்கு எக்ஸப்ஷன்லாம் உண்டு, வெப்லன் குட்ஸ்லாம் இருக்கு.
ஸோ அதெல்லாம் வந்து சோசியல் ஸ்டேட்டஸ்க்காக வாங்குற பொருள். இப்போ ஐஃபோன் வாங்குறாங்க நிறைய பேர். ஆதி காலத்தில் ஐஃபோன் வாங்கினாங்க, ராயல் புல்லட், ராயல் என்ஃபீல்டு வாங்கினாங்க. இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க, இஎம்ஐ போட்டு எல்லாரும் வாங்குறாங்க. பட் அது வந்து எல்லாரும் வாங்குறதுக்கான ஒரு கன்சியூமரிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக அதை கொண்டு வந்துட்டான். புரியுதா? இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து எல்லாருமே வாங்க வச்சுட்டான். பட் இப்பயும் நிறைய பேர் எதுக்காக வாங்குறாங்க? ஐஃபோன் எதுக்காக வாங்குறாங்க? ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ்க்காக தான் நினைக்கிறாங்க சிலர் அதோட யூட்டிலிட்டி, அதோட யூசேஜ் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சோசியல் ஸ்டேட்டஸ்க்காக வாங்குற சில பேர் இருக்க தான் செய்யறாங்க. ரைட்டா? அதே போல ரொம்ப காஸ்ட்லியான பொருள், அதோடைய விலை ஏற ஏற அதுக்கான டிமாண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் டிமாண்டை ஃபாலோ பண்ணாத குட்ஸ். சரியா? ரைட். சில எக்ஸப்ஷன், ஏதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா எக்ஸப்ஷன்ஸ் உண்டுன்னு தான் சொல்ல வரோம். அப்போ லா ஆஃப் டிமாண்ட்னா என்ன? வென் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோடைய டிமாண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுங்க. இதுதான் வந்து என்னது? லா ஆஃப் டிமாண்டுங்க. அப்படியே லா ஆஃப் சப்ளைக்கு வந்தோம் அப்படின்னா நீ பாருங்க. ஸோ ஒரு பொருள் இது வந்து ப்ரைஸுங்க, இது வந்து குவான்டிட்டி சப்ளைடுங்க. இங்கே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு கன்சியூமரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும். சரியா? ஒரு கன்சியூமரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும். நீங்கள் லா ஆஃப் சப்ளை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 10 பேர் வாங்குவாங்க. சரியா? 10 பொருள் வந்து இறக்குவாங்க. 20 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 20 பேர் சப்ளை பண்ணுவாங்க. 300 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 30 பேர் சப்ளை பண்ணுவாங்க. 400 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 40 பேர் சப்ளை பண்ணுவாங்க. அப்போ வென் த ப்ரைஸ் இன்க்ரீசஸ், த சப்ளை வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சப்ளை என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லா ஆஃப் டிமாண்ட் அண்டு லா ஆஃப் சப்ளை சிம்பிளி டீல்ஸ் வித் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் தெம், டிமாண்டோ சப்ளையோ வித் த ப்ரைஸ் சேஞ்ச். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்டு டிக்ரீஸ் ஆகும், இது டிமாண்டு. அண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சப்ளை என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும், இது லா ஆஃப் சப்ளை. ரைட்டா? சரி, இப்போ இந்த எலாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்டை பார்ப்போம். இது என்னன்னு பார்த்தோன்னா நான் என்ன பண்ணேன்? ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும்போது என்ன சேஞ்ச் ஆகும்? டிமாண்டு சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டேன். அப்போ எவ்வளவு சேஞ்ச் ஆகுது? ஸோ வி ஆர் டீலிங் வித் த மேக்னிடியூட், எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அல்லது இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். சரியா? அந்த இன்டென்சிட்டி என்ன, தீவிரத்தன்மை எவ்வளோ தீவிரமாக சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா எலாஸ்டிசிட்டி. அதாவது சின்னோண்டு சேஞ்சு, சின்னோண்டு ப்ரைஸ், ஒரு ரூபா 1 பைசா சேஞ்ச் ஆனாலே டிமாண்ட் பயங்கரமாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதில் ஹைலி எலாஸ்டிக்ங்க. அதே போல் ப்ரைஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆனாலும் அதில் டிமாண்ட் வந்து என்ன பெரிய அளவுக்கு ஒன்றும் சேஞ்சே ஆகலை அப்படின்னு சொன்னோம்னா அது என்னங்க? ஹைலி இன்எலாஸ்டிக். அப்போ எலாஸ்டிக்னா எலாஸ்டிசிட்டினா என்ன? தட் இஸ் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டிமாண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ். ப்ரைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுதோ அதை பொறுத்து என்ன சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு? டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுங்க. சரியா? இதுதான் வந்து எலாஸ்டிசிட்டி. சரியா? இப்போ இந்த எலாஸ்டிசிட்டியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கு, பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கு, எலாஸ்டிக்னா என்ன, இன்எலாஸ்டிக்னா என்ன நடக்கும், அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குள்ள ஃபார்முலாலாம் இருக்குது. ஸோ ஃபார்முலாவை தான் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ஃபார்முலாலாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எலாஸ்டிக்னா என்னென்னா நான் ப்ரைஸ் சேஞ்ச் எப்படி இருக்கும்? ஸ்லைட்டாக தான் இருக்கும். ஆனால் டிமாண்ட் சேஞ்சு வெரி ஹையாக இருக்கும். சரியா? நார்மலாக சேஞ்ச் ஆகுறது என்ன ஆகும்? வெரி ஹையாக இருக்கும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா இ டிமாண்ட், எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் கிரேட்டர் தென் 1. இதே பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னா வெரி ஸ்லைட் சேஞ்ச், வெரி நோ சேஞ்ச், வெரி ஸ்லைட் ஆர் நோ சேஞ்ச் இன் ப்ரைஸ். ப்ரைஸில் வந்து பெரிய அளவு சேஞ்சே இல்லை. ஆனால் டிமாண்ட் வந்து என்ன இருக்கும்? வெரி ஹை சேஞ்சுங்க, வெரி ஹை இன்க்ரீஸுங்க, வெரி ஹையாக சேஞ்ச் ஆகும். புரியுதா? இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா வந்து இடி இஸ் இன்ஃபினிட்டிவ். ரொம்பலாம் குழப்பிக்க வேணாம், எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இடி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். இதே இன்எலாஸ்டிக்னா என்னென்னா இங்கே பாருங்கள், இன்எலாஸ்டிக்கில் என்ன இருக்குது? ஸோ ப்ரைஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது? ஸ்லைட் சேஞ்சஸ் தான் ஏற்படுது. ஸ்லைட் சேஞ்ச் ஏற்படுத்தினாலும் இங்கே எந்த வித சேஞ்சும் கிடையாது, நோ சேஞ்சுங்க. இதில் என்ன இருக்குது? இதில் எவ்வளோ சேஞ்ச் ஆனாலும் நோ சேஞ்சுங்க. எவ்வளோ ஹியூஜ் சேஞ்ச் நடக்குது ப்ரைஸில், இதில் சேஞ்சே ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன? இடி இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே இடி இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். சரியா? ரைட், அவ்வளோதாங்க. இதாங்க எலாஸ்டிசிட்டி. இது ஒரு கன்ஃபியூசிங்கான ஏரியா, முக்கியமான விஷயம். இது வந்து கேள்வி கேட்கறதுக்கு பொட்டன்ஷியலான ஏரியா. சரியா? பார்த்துட்டோம். அடுத்து போகலாம். இன்ஃப்ளேஷனுங்க, அருமையான டாபிக். இன்ஃப்ளேஷன். ஸோ வாட் இஸ் இன்ஃப்ளேஷன்? இன்ஃப்ளேஷன்னா என்ன? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பர்சிஸ்டன்ட் ரைஸ் இன் ப்ரைஸ் லெவல். பர்சிஸ்டன்ட்
ரைஸ் இன் ப்ரைஸ் லெவல். ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லெவல் ஜென்ரலாகவே இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸும் ஆகும். இப்போ ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறது எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். பெர்சிஸ்டன்னா என்ன, தொடர்ந்து என்ன ஆகிட்டே இருக்குது, ஏறிக்கிட்டே இருக்குது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய கன்சம்ஷன் பிஹேவியர் வந்து அஃபெக்ட் ஆகும். இதோட கன்சம்ஷன் பிஹேவியர், இதோட ஈக்குலிபிரியம் என்ன ஆகும் அப்படின்னா அஃபெக்ட் ஆகும். இது அந்த ஓவரால் எக்கானமியில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அண்ட் இப்போ இது கன்சம்ஷன் அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு வாட், மணி, ரைட்டா? அப்போ இந்த மணியை வந்து என்ன ஆகும்னா மணி எவ்வளோ சப்ளை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும், ப்ரொடக்ஷன் அடிவாகும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். அவர் இன்ஃப்ளேஷனே இருக்கக்கூடாதுன்னா இன்ஃப்ளேஷன் வந்து நெசசரி ஈவில்னு சொல்லுவாங்க, சரியா? இன்ஃப்ளேஷன் இஸ் நெசசரி ஈவில், நம்மளோட சிப்ளிங் மாதிரி, நம்மளால் அவங்கள விட்டுட்டும் இருக்க முடியாது, அவங்க இருந்தும் தொல்லை தான், இல்லைனாலும் தொல்லை தான், அந்த மாதிரி, ரைட்டா? அது நெசசரி ஈவில் தான் இன்ஃப்ளேஷன். ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் ஷுட் நெவர் பி ஜீரோ, இன்ஃப்ளேஷன் ஷுட் பி அட் அ நாமினல் ரேட். அந்த நாமினல் ரேட் இருந்துச்சு அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் நாமினல் ரேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல க்ரோத்துக்கு காரணமாக இருக்கும், வழிவகுக்கும். அப்போ இந்த நாமினல் ரேட் எவ்வளோ, 4%. இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறது தான் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங். இந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்கை பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி, சரியா? இதை நம்ம பின்னாடி பார்ப்போம், மானிட்டரி பாலிசியில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா த பெர்சிஸ்டன்ட் ரைஸ் இன் பிரைஸ் லெவல். இதனால என்ன பிரச்சனை வருது, மணி சப்ளைல ப்ராப்ளம் வரும். பொதுவாக மணி சப்ளை ஜாஸ்தியாக இருக்கும் போது மக்கள் நிறைய செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க, சரியா? அப்போ அதோடைய டிமாண்ட் என்ன ஆகிட்டே இருக்கும். டிமாண்ட் ஆகிட்டே இருந்தால் என்ன நடக்கும், ப்ரைஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ரைட்டா? அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். முடிஞ்சா இது பேசிக்கான விஷயம். ஸோ இதோட டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதுக்கு நிறைய டைப்ஸ் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு க்ரீப்பிங் அப்படின்னா தவழும் அப்படிங்கிறதா மீனிங். 3 to 4% இருக்கிறது வந்து க்ரீப்பிங், 4 to 10% இருக்கிறது வந்து வாக்கிங், 10 to 20% இருக்கிறது வந்து ரன்னிங், 20 to 100% இன்ஃப்ளேஷன் இருக்கிறது வந்து கேலோப்பிங், 100%க்கு மேலே இருக்கிறது வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், சரியா? 100%. ரீசெண்டாக நம்ம ஊரில் இதெல்லாம் வந்துச்சு, நம்ம ஊர் பக்கத்து ஊரில் ஸ்ரீலங்காலலாம் வந்து இந்த இன்ஃப்ளேஷன்லாம் ஜாஸ்தியாக வந்துச்சு. அவங்க வந்து கேலப்பிங் தான் வந்தாங்க. ஜிம்பாப்வேலலாம் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வந்துச்சு, 3000 மடங்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. அவங்களால வந்து ஒரு 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 ஃபுல் சிக்கனே வாங்க முடியாது, அதுக்கே பல லட்சம் செலவாச்சுன்னு சொன்னாங்க. அவ்வளோ வந்து செலவு, அவங்களுடைய காசு கொடுத்தா தான் அதை என்ன பண்ண முடியும்னா வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்ஃப்ளேஷன் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு ஜிம்பாப்வேலலாம், சரியா? ஸ்ரீலங்காலையும் இன்ஃப்ளேஷன் தான் ப்ராப்ளம், இன்ஃப்ளேஷன் அண்ட் பிஓபி கிரைசிஸ் தான் ப்ராப்ளம், ரைட்டா? சரி பாருங்க, இதான் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இதை வந்து கேள்வியாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷனை பொறுத்தும் இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க, டைப்ஸாக பிரிக்கிறாங்க. காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன், எதனால இன்ஃப்ளேஷன் ஏற்படுது, டிமாண்ட் வந்து தள்ளுதுங்க, டிமாண்டு தள்ளுறது, காஸ்ட் வந்து தள்ளுறது. ஒரு பக்கம் டிமாண்டு தள்ளுது, இன்னொன்று காஸ்ட் தள்ளுது. இது டிமாண்டோட சைடுனால வரக்கூடிய இன்ஃப்ளேஷன். அதாவது பீப்புள் கிட்ட மணி ஜாஸ்தியாக இருக்கு, அதனால பீப்புள் வந்து நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க, நிறைய கன்சியூம் பண்ணுறனால டிமாண்ட் ரைஸ் ஆகுது, ஒரு பொருளுக்கான டிமாண்ட் ரைஸ் ஆகுது. இப்போ ஒரு பொருளுக்கான டிமாண்ட் ரைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ப்ரைஸ் ரைஸ் ஆகும். இப்போ நல்லா பாருங்க, டிமாண்டுனால என்ன கிரியேட் ஆகுது, ப்ரைஸ் ரைஸ் ஆகுது. இந்த ப்ரைஸ் ரைஸ் ஆக தான் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். அப்போ இந்த ப்ரைஸ் ரைஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னது, டிமாண்டு, புரியுதா? டிமாண்டு, அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனனால ப்ரைஸ் ரைஸ் ஆன, அதாவது இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆகுது. அதனால இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டு புல் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, சரியா? இதே காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா சப்ளை சைடுனால வரக்கூடிய பிரச்சனை, சப்ளை சைடுனால வரக்கூடிய பிரச்சனை, ரைட்டா? இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு விஷயம் இருக்கும், அதாவது உற்பத்தி காரணிகள். இவங்களுக்கான சம்பளம் ஏறி போவாங்க, அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா வந்து பொருட்களை வந்து கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால் மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க, சரியா? இது வந்து சப்ளை சைடு வரக்கூடிய விஷயம். சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க, டிமாண்ட் சைடு வர்றதுனால அது டிமாண்ட் புல், சப்ளை சைடு வர்றதுனால அது காஸ்ட் புஷ். சப்ளை சைடில் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கான இன்கம் ஜாஸ்தியாக இருக்கும், சரியா? அப்போ அவங்க அதிகமாக வாங்க ஆரம்பிப்பாங்க, அதனால ஒரு விலையேற்றம் ஏற்படும், அதுதான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், ரைட்டா? அடுத்து மெஷர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட்டு 2 மெஷர் இருக்குது, ஒன்று சிபிஐ, இன்னொன்று டபிள்யூபிஐ. ஸோ இந்த சிபிஐ டபிள்யூ பற்றி நம்ம ஏற்கனவே கொஞ்சோண்டு பேசியிருக்கோம். சிபிஐன்னா என்னென்னா கன்சியூமர் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ், சரியா? கன்சியூமர் ப்ராடக்ட் இண்டெக்ஸ். அண்டு டபிள்யூபிஐனா ஹோல்சேல் ப்ராடக்ட் இண்டெக்ஸ், சரியா? சிபிஐ அண்டு டபிள்யூபிஐ. இந்த சிபிஐ டபிள்யூபிஐல நமக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஃபேக்சுவலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இட் வாஸ் பப்ளிஷ்டு பை நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ், NSO. இதோட பேஸ் இயர் என்னன்னா 2012. மினிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் இம்ப்ளிமெண்டேஷன், MASPI. இதே WPI பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறது ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர்.
இதோடைய பேஸ் இயர் 2011-12. அண்ட் இதோட மினிஸ்ட்ரி என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. சரியா, காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா சிபிஏல குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கும். வேர் இஸ் டபிள்யூபிஏல ஒன்லி குட்ஸ் தாங்க, குட்ஸ் ஒன்லி தான் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ சிபிஐல குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுமே இருக்கும், டபிள்யூபிஐல வெறும் குட்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரியா, இது இன்னொரு முக்கியமான டிஃபரன்ஸு. சிபிஐவே தனித்தனியாக பிரிக்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்கான சிபிஐ. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸோட ப்ரைஸ் லெவலில் கால்குலேட் பண்ணுவாங்க அவங்களோட கன்சம்ஷன் பேட்டர்னை வச்சு. அப்புறம் இது வந்து அக்ரி லேபர்ஸ்க்காக பேட்டர்ன்ஸை வச்சு உருவாக்குறது. இது வந்து ரூரல் ஒர்க்கர்ஸ்க்காக. சரியா, இதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறது யார் அப்படின்னா லேபர் பியூரோ. ஆக்சுவலாக இதெல்லாம் பழைய இது, லேபர் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இதே வச்சுக்கிட்டாங்க. இப்போ 1986 அதோடைய பேஸ் இயர், 1986-87 தான் இதோட பேஸ் இயர். இப்போ என்ன வச்சுருக்காங்கன்னா சிபிஐ ரூரல், இது ஒன்று, சிபிஐ அர்பன் தனியாக அண்ட் சிபிஐ கம்பைன்டு தனியாக. இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்பி தான் கால்குலேட் பண்ணுறாங்க. இதுக்கான பேஸ் இயர் வந்து 2012. இதெல்லாம் டைப்ஸுங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, ஃபுல்லாக ஃபேக்ட்ஸ் தான். ரைட்டா, முடிஞ்சு போச்சா? ரைட். அடுத்து சில அதர் டேர்ம்ஸ்லாம் இருக்குது. டிஃப்ளேஷன்னா என்ன, முதல்ல டிஸ்இன்ஃப்ளேஷனை பார்த்துறோம். இது வந்து ஒரு கர்வ் மாதிரி. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இதுதான் ப்ரைஸோட லெவல். இது வந்து ஸ்டாண்டர்டான ப்ரைஸ், ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். இது ஜாஸ்தியான ப்ரைஸ், இது கம்மியான ப்ரைஸ். ஒரு குட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த குட்ஸ் என்ன ஆகிட்டே இருக்குது, அதோடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சரியா, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, நார்மல் லெவலோட ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது ஒரு பீக் அடைஞ்ச பின்னாடி என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ஃபால் ஆகிட்டே இருக்கும், ஃபால் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரைஸை தாண்டி ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், மறுபடியும் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். மறுபடியும் அந்த ப்ரைஸ் மறுபடியும் ஸ்டாண்டர்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் கொண்டு வருவாங்க. இது மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இது என்ன ஆகிட்டே இருக்கும், இப்படி மாறி போய்கிட்டே இருக்கும். சரியா, ஒரு இதாவது சைன் வேவ் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ரைட்டா, இப்போ இதை வச்சு நீ என்னடா சொல்ல வரேன்னா நல்லா கவனிங்க. இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ்லேருந்து பர்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல, இதாங்க இன்ஃப்ளேஷன். சரியா, இப்போ இந்த இன்ஃப்ளேஷனை குறைக்க முயற்சி எடுத்து இந்த இன்ஃப்ளேஷன் நம்ம குறைக்கிறோம்ல, இதுக்கு பேர் டிஸ்இன்ஃப்ளேஷனுங்க. இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த இன்ஃப்ளேஷனை ஒரு ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்டை தாண்டி இன்ஃப்ளேஷன் இன்னும் ஃபர்தராக குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது டீஃப்ளேஷனுங்க. மறுபடியும் இந்த டீஃப்ளேஷன் ஆன பாயிண்ட்ல இருந்து நான் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸுக்கு கொண்டு வரேன், இதுக்கு பேர் ரீஃப்ளேஷனுங்க. முடிஞ்சா இந்த 4 கர்வ் தான். என்ன, ப்ரைஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அது இன்ஃப்ளேஷன். வேரிஸ் இந்த இன்ஃப்ளேஷனுடைய லெவலை நான் குறைச்சி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறேன், நார்மலான ஸ்டாண்டர்டான இன்ஃப்ளேஷன் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன், அது டிஸ்இன்ஃப்ளேஷன். அது மிஸ் ஆகி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸையும் தாண்டி விலை என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா குறைஞ்சி போயிட்டே ஆரம்பிச்சிச்சு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஃப்ளேஷன். ரைட், அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஃப்ளேஷன் என்ன ஆகிட்டு இருக்கு, திருப்பி டீஃப்ளேஷன் ஆன காம்பனண்ட் திருப்பி ரைஸ் ஆகி திருப்பி வந்துட்டு இருக்கு, அதை ரீஃப்ளேஷன் சொல்லுவாங்க. முடிஞ்சா? ரைட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ முடிச்சிட்டோமா, டீஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன் முடிச்சிட்டோம். இது கூட நான் என்ன சொல்லியிருக்கேன், ரீஃப்ளேஷன் ஒன்றும் சேர்த்து சொல்லியிருக்கேன், ரீஃப்ளேஷன் ஒன்று அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷனாக என்னென்னா எக்கனாமிக் க்ரோத் வந்து என்ன இருக்கும், அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். சரியா, எக்கனாமிக் க்ரோத் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். கூடவே யார் சேர்ந்துப்பா, இன்ஃப்ளேஷன் சேர்ந்துப்பா. இப்போ இன்ஃப்ளேஷன் கூட எக்கனாமிக்ஸ்க்கு க்ரோத்தும் என்ன ஆகிடும், அப்படியே அடி வாங்கிடும். அப்படி இருக்கிற கண்டிஷனுக்கு பேர் தாங்க ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸ்கியூஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா பார்சியலாக பிரிஞ்சிடும். செர்டைன் குட்ஸ் ஆஃப் ப்ரைஸஸ் வந்து செர்டைன் ப்ரைஸஸ் குட்ஸோட ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், செர்டைன் குட்ஸோட ப்ரைஸஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? அதாவது இப்போ ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் மொத்தமாக இன்க்ரீஸ் ஆகிறது பதிலாக ஜென்ரல் யூட்டிலிட்டி குட்ஸ் ரெண்டாக பிரிஞ்சிடும். சரியா, சே ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அல்லது பெட்ரோல் ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், வெஜிடபிள் ப்ரைஸஸ்லாம் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? அப்போ ஒரு நம்ம ஜென்ரலாக எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய எசென்சியல் குட்ஸ் ரெண்டாக பிரியுது. ஒன்று தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இன்னொன்று தொடர்ந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு பேர் தான் ஸ்கியூஃப்ளேஷன். ஷ்ரிங்க்ஃப்ளேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்னோம் ப்ரைஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு, ஆனால் குவான்டிட்டி அப்படியே தான் இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியுதுங்கிறதுக்காக ப்ரைஸை ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு குவான்டிட்டியை குறைக்கிறாங்க. முதல்ல 1/4 லிட்டர் பால் பாக்கெட்டோட விலை 12 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்துச்சு. ரைட்டா, அதை இப்போ 10 ரூபா, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. இப்போ 12 ரூபாய்க்கு 1/4 லிட்டர் பால் பாக்கெட் இருக்காது, 180 ml 200 ml இருக்கும். அப்போ 250 ml இருந்து 200 ml ஆக்கிட்டாங்க. ப்ரைஸ் என்னவா இருக்கு, 10 ரூபா 12 ரூபா அப்படியே தான் இருக்கு. சரியா, அப்போ ப்ரைஸை சேஞ்ச் பண்ணாமல் குவான்டிட்டியை மட்டும் என்ன பண்ணுறாங்க, குறைக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். சரியா, ரைட். இதெல்லாம் தாண்டி நம்ம இப்போ ஃபிலிப்ஸ் கர்வ் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் அ ஃபிலிப்ஸ் கர்வ்?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a relationship between inflation and unemploymentங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்ஃப்ளேஷன் அண்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ என்ன சொல்ல வராங்க அந்த ஃபிலிப்ஸ் கர்வில்? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது அண்டு இன்ஃப்ளேஷன் இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது, இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நல்லா பாருங்கள், ஒரு சர்டைன் பாயிண்டில் இதான் வந்து ஃபிலிப்ஸ் கர்வ். ஸோ இட் எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்ஃப்ளேஷன் அண்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு. சரியா? அப்போ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு வந்து குறைய என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் பாயிண்ட். ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும், புரியுதா? இன்ஃப்ளேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆக அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன ஆகிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இதுதான் வந்து ஃபிலிப்ஸ் கர்வ். இந்த எக்ஸ்பிளனேஷனை சொல்கிற, இந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்கிற கர்வ் பேர் தான் ஃபிலிப்ஸ் கர்வ். சரியா? முடிஞ்சு. அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ வாட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்? வேலை இல்லாமல் இருக்குது. நம்மளாம் இருக்கிறோம்ல, வேலை இல்லாமல் இருக்கிறோம். ஸோ நம்ம வேலை இல்லாமல் இருக்கிறோமா, வேலை கிடைக்காம இருக்கிறோமா, வேலை பார்க்காம இருக்கிறோமான்னா வேலை பார்க்காம இருக்கிறோம். சரியாம்மா, வேலை பார்க்காம இருக்கிறோம். ஏன் வேலை பார்க்காம இருக்கிறோம்? ஏன்னா நம்ம ஒரு பெட்டர் வேலைக்காக தேடிட்டு இருக்கோம். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிக்கலாம், வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ வாட் இஸ் அ வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட்? விருப்பப்பட்டு அவங்க வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன் நிறைய காரணங்கள் இருக்கலாம், நிறைய காசு இருக்கலாம், நிறைய சொத்து பத்து இருக்கலாம், வேலைக்கு போக பிடிக்காம இருக்கலாம், வேற ஒரு வேலையை தேடிட்டு இருக்கலாம், நான் ஒரு பெரிய வேலையை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது வந்து வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. இதே இன்வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னா, ஒருத்தருக்கு பொட்டன்ஷியல் இருந்து, வேலைக்கு போகிறது தகுதி இருந்து, வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணி வேலை கிடைக்காம இருக்குங்களே, அதுக்கு பேர் தாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட். ஜென்ரலி வந்து இவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் எதை பேசுகிறாங்கன்னா, இன்வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் பேசுவாங்க. பட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இவங்க சொல்லிட்டு அதையுமே தனியாக பிரிப்பாங்க. வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட்னு ஒன்று இருக்குது, இன்வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று இருக்குன்னே பிரிப்பாங்க. பட் ஜென்ரலி அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்கிறது இன்வாலண்டரி தான். ஒருத்தர் வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணுறாரு, அவருக்கு வேலைக்கு போகிறதுக்கு தகுதி இருக்குது, வேலை தேடவும் செய்கிறார், ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது, அதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட். சரியா? ஸோ டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னதான் டெஃபினிஷன். ஸோ வாட் இஸ் டெஃபினிஷன்? வேலைக்கு போக தகுதி இருந்து, சரியா, பொட்டன்ஷியல் டு ஒர்க்கு பண்ண முடியும் அவர்கிட்ட, குவாலிஃபைடு ஃபார் அ ஒர்க் பட் ஹி டிடன்ட் கெட் அ ஜாப். இதுதான் வந்து என்னது? அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதில் நமக்கு அதிகமான கொஸ்டின் பாயிண்ட் என்ன? டைப்ஸ் தாங்க கொஸ்டின் பாயிண்ட்டு. என்னென்ன டைப்பு என்னென்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. What is the structural unemployment? It's due to the unemployment rises due to the financial or economical structure of a country or economical structure of a country. ஒரு நாட்டுடைய பொருளாதார கட்டமைப்புனால வருது. economical structure of a country. ஒரு பொருளாதார கட்டமைப்புனால வந்து வேலையின்மை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்தியாவில் ஐடி பேஸ்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்காங்க. ரைட்டா? இந்தியா வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்சியரின்னு சொன்னோமா? இப்போ இந்தியாவுடைய அதிகபட்ச பெர்ஃபார்மன்ஸஸ் எங்கே இருக்குது அப்படின்னா டெர்சியரிலே தான் இருக்குது. ரைட்டா? இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் யாராட முடியும்னா செகண்டரியில் தான் முடியும். அதாவது நிறைய லேபர்ஸுக்கு இவங்களால் வேலை கொடுக்க முடியும். ஆனால் சர்வீசஸில் லேபர் இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது கொஞ்சம் பேரை நிறைய வேலை பார்த்துடணும். அப்போ கம்பேரிட்டிவ்லி நீங்கள் எதில் வந்து வேலை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்? மேனுஃபேக்சரிங் செக்டரில் தான் நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் போகும். ஆனால் நம்ம அதிகமாக எதுக்கு போயிட்டோம்? சர்வீஸ் போயிட்டோம். ஸோ இது ஒரு கட்டமைப்புனால நமக்கு வேலையின்மை ஏற்படுதா? இட் இஸ் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். புரியுதா? ரைட். அடுத்து பாருங்க, எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் which is also known as underemployment. அன்எம்ப்ளாய்மெண்ட். தகுதிக்கேற்ற வேலை கிடைப்பதில்லை. சரியா? அதாவது டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனாங்கன்னா சொல்லுவாங்க, இன்ஜினியரிங்க்கு வந்து ஆர்ஐ போஸ்ட் கிடையாது. அவங்க ஆர்ஐக்கான மார்க் வாங்கினாலும் இன்ஜினியரிங் போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆர்ஐ போஸ்ட்டுக்கு அவங்க ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லுவாங்க. வேலையே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலை போதும் அப்படின்னு சொல்லியிருப்போம். முதல்ல இருந்துச்சு, இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னா தகுதிக்கேற்ற வேலையில் இருப்பதில்லை. சரியா? அதாவது நல்லா படிச்சிருக்காரு, அந்த படித்ததுக்கான வேலை நம்ம பார்க்கல. இன்ஜினியரிங் படிச்சுட்டு ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் படிச்சுட்டு நம்மளால என்ன பண்ணல, ப்ரொஃபஷனல் வேலை பார்க்கல, இன்ஜினியரிங்ஸ் பண்ணல. அதுதான் வந்து என்னது அண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு. ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்க ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி ஒரு ஜாப் போயிட்டுருக்கோம். இப்போ நான் இதை விட ஹையரான ஒரு ஜாப் போகணும்னு ட்ரை பண்ணுறேன். அப்போ இதை ட்ரை பண்ணுற மீன் பீரியடில் நான் கொஞ்ச நாள் வேலையை விட்டுட்டு இருக்கேன். அதுதான் வந்து என்னது ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதாவது நான் இப்போ கரண்டாக ஒரு ஜாபில் இருக்கேன், நான் அதை விட கொஞ்சம் பெரிய ஜாப்லேயே வேறு வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறேன். அப்படி போகிற மீன் டைமில் நான் கொஞ்சம் அன்எம்ப்ளாய்டாக இருக்கேன் இல்லையா, அதை தான் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? ரைட். அடுத்து பாருங்கள், டிஸ்குவைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ வாட் இஸ் டிஸ்குவைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்? டிஸ்குவைஸ்ட்னா மாறுவேடை அப்படின்னு அர்த்தம்.
மாறு வேடம். மாறு வேடம் போட்டு யாராவது வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்காம இருப்பாங்களா? இல்ல. இது எப்படி இருக்கும்னா, அவங்க வெளிலேருந்து பார்க்கும்போது வேலை பார்க்குற மாரி தான் இருக்கும். ஆனா உண்மையிலே அவங்களுடைய புரொடக்டிவிட்டி 0வா இருக்குங்க. சரியா? அதோடைய மார்ஜினல் புரொடக்டிவிட்டி என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சேர் இருக்கு. ஒரு பிளாஸ்டிக் சேர். ஒரு பிளாஸ்டிக் சேர தூக்குறதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுவாங்க? 2 பேர், 3 பேர். 2 பேரே ஜாஸ்தி. ஒரு ஆள் கையில புடிச்சு எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒரு 10 பேர கூப்பிட்டு அந்த சேர தூக்கிட்டு போங்கன்னு சொல்றேன். 10 பேர் எப்படி தூக்குறது? தூக்குங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்ப இந்த 10 பேரும் கையில வச்சுப்பாங்க. ஆக்சுவலா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அத உண்மையிலே தூக்குவார். மீதி 9 பேரோட புரொடக்டிவிட்டி என்ன? 0. புரியுதா? அப்ப இந்த மார்ஜினல் புரொடக்டிவிட்டி எப்ப 0 ஆகுதோ, அப்படி என்ன வேலை பார்க்குறாங்களோ, அதத்தான் டிஸ்குவைஸ்ட் அன்எம்ப்ளாய்மென்ட்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் வேலை நடக்குதான்னா, இந்தியால அக்ரிகல்ச்சர் அப்படிதான் நடக்குது. எப்படி நடக்குது? அக்ரிகல்ச்சருக்கு தேவையான அளவு விவசாயிகள் இருக்கிறாங்க. ஆனா, அவங்க அத விட ஜாஸ்தியான அதாவது நம்ம புரொடக்ஷன் பண்றோம். அந்த புரொடக்ஷனோட காம்போனன்ட்டா எவ்வளோ பேர் தேவை? 10 பேர் தேவையான புரொடக்ஷன் அந்த 10 பேருக்கு தேவையான ஆட்கள் பார்க்குறாங்க. ஆனா, அதை விட ஜாஸ்தியா இருக்கு நம்மளுடைய வேலை. 17% புரொடக்ஷனுக்கு 50% பீப்புள் வந்து என்ன பண்றாங்க? வேலை பார்க்குறாங்க. இதுதான் பிரச்சனை. சரியா? ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் 17 தான். ஆனா அக்ரிகல்ச்சர்ல லேபர் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 50%. அப்ப 50% சேர்ந்து 17% தான் வேலை பார்க்குறாங்க. புரியுதா? அப்போ ஒரிஜினலா ஒருத்தருக்கு ப்ரொபோஷனலா வச்சா கூட 17% 17% பேர் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா வேலை பார்க்குறாங்க. மீதி 33% பேர் வேலை பார்க்கலன்னு சொல்றாங்க. இதுதான் டிஸ்குவைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். சரியா? அடுத்து பாருங்க, வல்னரபிள் அன்எம்ப்ளாய்மெண்ட். இல்ல சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து பிஸ்னஸ் சைக்கிள்னால ஏற்படுறதுங்க. வாட் இஸ் அ பிஸ்னஸ் சைக்கிள்? இப்போ நம்ம போட்ட அதே சைன் கோடு தான். ஸோ பிஸ்னஸ் சைக்கிள். பிஸ்னஸ் சைக்கிள். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கண்ட்ரியில் முதல்ல நல்லா வளமாக இருப்பாங்க. அப்போ அதை க்ரோத் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க? க்ரோத் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் உச்சபட்சம் அடைகிறது தான் பூம். இப்போ இந்த பூம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபால் ஆகும். சரியா? அப்போ இது ஃபால். அப்புறம் இது ஒரு செர்டைன் பாயிண்ட்டை தாண்டின பின்னாடி அது ரெசஸ் பீரியடுங்க. சரியா? ரைட். இப்போ அது ரொம்ப டவுன்ஃபாலுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுதாங்க டிப்ரெஷன். அதுக்கு பேர் டிப்ரெஷன். இப்போ இந்த டிப்ரெஷன்லேருந்து திருப்பி எலிவேட் ஆகி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுபடியும் ரெக்கவரி ஆவாங்க. அந்த ரெக்கவரி ஆன பின்னாடி மறுபடியும் க்ரோத் ஆக ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும். இந்த சைக்கிளுக்கு பேர் தான் பிஸ்னஸ் சைக்கிள். என்ன பேர்? பிஸ்னஸ் சைக்கிள். நல்லா கவனிங்க. க்ரோத் ஃபேஸில் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ரைட்டா? ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ எனக்கு நிறைய வேலையாட்கள் தேவை. இதே ஃபால் பீரியட்லோ ரெசஸ் பீரியட்லோ இல்லை டிப்ரெஷன் அப்போ என்ன இருக்கும்? ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இருக்கிறவங்களுக்கே என்னால் சம்பளம் கொடுக்க முடியாது. ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க்கர்ஸை அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? லே ஆஃப் பண்ணுவேன். இந்த லே ஆஃப் பண்ணவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? வேலை இல்லாமல் போயிடுவாங்க. அவங்க தான் வந்து அன்எம்ப்ளாய்டு ஆகிடுவாங்க. இவங்க எதனால அன்எம்ப்ளாய்டு ஆனாங்க? பிஸ்னஸ் சைக்கிளில் வர ப்ராப்ளம்னால அன்எம்ப்ளாய்டு ஆகிறாங்க. ஹென்ஸ் வை திஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கால்ட் அஸ் சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். புரியுதா? பிஸ்னஸ் சைக்கிளோட பிரச்சனைனால வரக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட்டை தான் சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அகைன் அக்ரிகல்ச்சர் தான் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஒரு செர்டைன் மந்த்துக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அவங்களால ஒர்க்கை பார்க்க முடியும். சரியா? மழை கிடச்சி அதனால தான் அந்த மந்த்துக்கு தான் ஒர்க் பார்க்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் மீதி டைம்லாம் சும்மா தான் இருப்பாங்க. அதாவது வேலை இல்லாமல் தான் இருப்பாங்க. ஹெட் வை இட் இஸ் அ சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். வல்னரபிள் அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் கிக் ஒர்க்கர்ஸ், அதாவது டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுறவங்க. அப்புறம் ரோட் சைடு கடைகள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, தள்ளுவண்டி கடைலாம் வச்சுருப்பாங்கல்ல, ரோட் சைடு ஷாப்ஸு, இவங்கெல்லாம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டுறாங்க இல்லையா, இவங்க எல்லாமே கிக் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிக் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு ஜாப் செக்யூரிட்டியே இருக்காது. இல்லை எந்த நேரத்தில் அவங்க வேலை போகும்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி டெம்பரவரியாக எப்போ வேலை போகும்னே தெரியாமல் இருக்கிறவங்கள தான் வல்னரபிள் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. சரியா? வல்னரபிள் அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். முடிச்சிட்டோமா? அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் முடிச்சிட்டோங்க. சரியா? இன்ஃப்ளேஷன் பார்த்தோம், மெஷர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம், அப்புறம் அதர் டேர்ம்ஸ் பார்த்தோம், அன்எம்ப்ளாய்மெண்ட், டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் முடிச்சிட்டோம். சரியா? ரைட். இப்போ அடுத்து மானிட்டரி பாலிசிக்குள்ளே போகிறோம். ஸோ வாட் இஸ் அ மானிட்டரி பாலிசி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மானிட்டரி பாலிசினா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். மணி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த மணி பீப்புள்கிட்ட இருந்து ரன் ஆகுது. இதை மணி சப்ளைன்னு சொல்லுவோம். இப்போ இந்த மணி சப்ளை எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் டிமாண்டு வந்து ஃப்ளோ ஆகும். இப்போ இந்த டிமாண்டை பொறுத்து தான் ப்ரைஸ் லெவல் ஃப்ளோ ஆகும்.
இந்த ப்ரைஸ் லெவலை பொறுத்து தான் அகைன் என்ன நடக்கும், பீப்புள் கிட்ட மணி சப்ளை இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த ப்ரைஸ் லெவலும் பீப்புள் கிட்ட இருக்கிற மணி சப்ளைன்னா இன்ஃப்ளேஷனை கிரியேட் பண்ணுது. இன்ஃப்ளேஷன்னா என்ன ஆகும்னா ப்ரொடக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ப்ரொடக்ஷன் அடி வாங்கிடும். இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியானாலும் ப்ரொடக்ஷன் அடி வாங்கும். அப்போ இன்ஃப்ளேஷன் ஒரு ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த மணி சப்ளையை ரெகுலேட் பண்ணும். இப்போ இந்த மணி சப்ளையை யார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க்ஸ் தான் கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ பேங்க்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான். அவன் தான் யார்? சென்ட்ரல் பேங்க், ஆர்பிஐ. அப்போ ஆர்பிஐட்ட கொண்டு போய் கொடுத்து, தம்பி நீ என்ன பண்ணு, மணி சப்ளையை ரெகுலேட் பண்ணுப்பா. எதை வச்சு? உங்ககிட்ட பேங்க்ஸோட அத்தாரிட்டி இருக்குல்ல, பேங்க்ஸை ரெகுலேட் பண்ணுற அத்தாரிட்டி இருக்குல்ல, அதை வச்சு நீ என்ன பண்ண, மணி சப்ளையை ரெகுலேட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தாங்க மானிட்டரி பாலிசி. இதே கவர்மெண்ட் உள்ள வந்து பீப்புள் கிட்ட இருக்கிற மணி அந்த விஷயங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் ஃபிஸ்கல் பாலிசிங்க. சரியா? ஸோ ஆர்பிஐ பண்ணுறாங்க, மணி சப்ளையை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்கன்னா அது மானிட்டரி சப்ளை. கவர்மெண்ட் உள்ள வந்து ஜென்ரலாக கவர்மெண்ட் பண்ணுறது லாங் டேர்ம்ஸில் இருக்கும். சரியா? அப்போ இப்படியும் வச்சுக்கலாம், ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படியும் வச்சுக்கலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து லாங் டேர்ம்லையோ இல்லை கவர்மெண்ட் பீப்புளோட விஷயங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது ஃபிஸ்கல் பாலிசி, மணி சப்ளை எஃபெக்ட் பண்ணாது ஃபிஸ்கல் பாலிசி. வேறஸ் ஆர்பிஐ வந்து பீப்புள்கிட்ட இருக்கிற மணி சப்ளை எஃபெக்ட் பண்ணால் அது மானிட்டரி பாலிசி. புரிஞ்சா? இப்போ இந்த மானிட்டரி பாலிசியை ஒரிஜினலாக ஆர்பிஐ தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கவர்மெண்ட் பார்க்குறாங்க, தம்பி நம்மெல்லாம் கோஆப்ரேஷன் அண்ட் கோஆர்டினேஷனில் தான் ஒர்க் பண்ணுறோம். புரியலையே என்ன சொல்ல வரீங்க? கோஆப்ரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன்னா நீ மட்டும் ஏன் எதேச்சையா நீயா எப்படி முடிவு செஞ்சுக்கலாம்? கவர்மெண்ட்டு நான் ஒருத்தன் சும்மா எதுக்கு இருக்கேன்? ஸோ அதனால் என்ன பண்ண போகிற, இனிமேல் மானிட்டரி பாலிசி நம்ம 2 பேரும் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு. சரியா? 2 பேரும் டிசைட் பண்ணுவோம்ப்பா அப்படின்றான். அப்போ 2 பேரும் டிசைட் பண்ணுறது அது எப்படி பண்ணுறது? அதுக்கு பேர் தான் மானிட்டரி பாலிசி கமிட்டி. இதில் மொத்தம் 6 பேர் இருப்பாங்க. 3 + 3. ஆர்பிஐயோட கவர்னர் தான் இதோட சேர்பர்சனாக இருப்பார். அவர் கூட டெப்யூட்டி கவர்னர் ஒருத்தர் இருப்பார், எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் இருப்பார். மொத்தம் 3 பேர். கவர்மெண்ட் சைட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து 3 பேர். மொத்தம் 6 பேர் தான் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. இது ரொம்ப லேட்டஸ்டான விஷயம். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஆர்பிஐ தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்த பின்னாடி தான் கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் சேர்ந்து பண்ணுறாங்க. சரியா? இப்போ இந்த மானிட்டரி பாலிசியோட கமிட்டியோட கம்போசிஷன் தான் நான் சொன்னேன், 3 + 3. இதை யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உர்ஜித் பட்டேல் கமிட்டி. உர்ஜித் பட்டேல் கமிட்டி 2014 நினைக்கிறேன். ஆமாம் 2014. சரியா? உர்ஜித் பட்டேல் கமிட்டி இவங்களோட ஃபங்க்ஷன் என்னென்னா மானிட்டரி பாலிசியை ரெகுலேட் பண்ணுறது. மானிட்டரி பாலிசியை ரெகுலேட் பண்ணுறது. ஸோ எப்படி ரெகுலேட் பண்ணுறாங்க? அதுக்கு செர்டைன் டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸை மானிட்டரி பாலிசி டூல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டூல்ஸ் 2ஆக பிரிக்கப்படும். ஒன்று குவான்டிடேட்டிவ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று குவாலிட்டேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் அ குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிடேட்டிவ் டூல்ஸ்னா விச் அஃபெக்ட்ஸ் த ஆக்சுவல் அமௌண்ட், ஆக்சுவல் வேல்யூ, ஆக்சுவல் அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 லட்சம் கோடி 1 lakh crore வந்து மணி சப்ளை இருக்குது அப்படின்னா, அவ்வளோ கம்மியாலாம் இருக்காது, பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 1 லட்சம் கோடி எக்கனாமிக்குள்ள மணி சப்ளை இருக்குது அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுவாங்க, 90,000 கோடியாக 90K crore குறைப்பாங்க, அல்லது 1.10 லட்சம் கோடியாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவல் வேல்யூ, ஆக்சுவல் டேர்ம்ஸ், ஆக்சுவல் அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டிக்ரீஸோ இன்க்ரீஸோ பண்ணுவாங்க. குவான்டிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிக்ரீஸோ இன்க்ரீஸோ பண்ணுவாங்க. அதான் இது குவான்டிடேட்டிவ் டூல்ஸ். இதே குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ்னா அவங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த 1 lakh crore அப்படியே ரிமைன் சேமாக தான் இருக்கும், 1 lakh crore தான் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த 1 lakh crore அதிகமாக எங்கே போகுது, எந்த செக்டாருக்கு அதிகமாக போகுது, ரைட், இதனால இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகுதா, ரைட், இப்போ இந்த செக்டார்லேருந்து உறிஞ்சி வேறு செக்டாருக்கு போட்டுருங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. 40% தான் இது கொடுக்கணும் அப்படின்றாங்க, 10% தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க, இல்லை ஒரு விவசாயிக்கு 2 லட்சம் தான் கடன் கொடுக்கணும் அப்படின்றாங்க, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரிக்கு இவ்வளோ தான் கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிட் பண்ணிவிடுவாங்க. அப்போ அங்கே ஆக்சுவலாக அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல், குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணாமல், ஜஸ்ட் அதோடைய லெவலை மட்டும் மாத்திரனால தான் இது என்ன சொல்லுவாங்கன்னா குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் அ மானிட்டரி பாலிசி டூல் அப்படின்னா, இட் இஸ் அ மானிட்டரி பாலிசி, இட் அஃபெக்ட்ஸ் த மானிட்டரி, அதாவது இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி தான் மணி சப்ளையை சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ இந்த மணி சப்ளையை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று குவான்டிடேட்டிவ், இன்னொன்று குவாலிட்டேட்டிவ். அமௌண்ட் ரீதியாக அப்படியே அமௌண்ட்டு டேர்ம்ஸில் வந்து குறையுது அப்படின்னா குவான்டிடேட்டிவ், அமௌண்ட்டில் கை வைக்காமல் அண்ட் உள்ள டேர்ம்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணாங்கன்னா குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். சரியா? இப்போ என்னென்னு பார்ப்போம். ஸோ டெஃபனிஷன், we need definition. What is a bank rate? A minimum rate of interest. Minimum rate of interest below which a bank never lends. அதாவது ஒரு பேங்க்கிட்ட போய் கடன் கேட்டிங்கன்னா
அவங்க மினிமம் வட்டி இவ்வளோ, இதுக்கு மேலே என்னால் குறைச்சி உங்களால் கடன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ரேட்டை தான் பேங்க் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் அ லோன். முதல்ல இந்த பேங்க் ரேட் இருக்குல்ல, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆர்பிஐ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. இப்போ இந்த பேங்க் ரேட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை 5% கீழே கொடுக்கூடாதுன்றாங்க, 6% குள்ளே கொடுக்கூடாதுன்றாங்க. நல்லா யோசிங்க. நீங்கள் 10 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க. இப்போ இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா 5% இருந்த வட்டி விகிதத்தை 6%ஆக மாற்றிடுவாங்க. அப்போ 10 லட்சத்தில் நீங்கள் 5% எவ்வளோனா தெரியல. ஏ அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இதை பி அமௌண்ட்னு வச்சுக்கோங்க. 6%. கண்டிப்பாக ஏ அமௌண்ட்டு தான் பியை விட அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் முன்னாடி மணி சப்ளையில் எவ்வளோ இருந்துச்சோ அதை விட மணி சப்ளை என்ன இருக்குது, குறைஞ்சிருக்கு. எது மூலமாக? பேங்க் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்றாங்க. இதாவது கவர்மெண்ட் கிட்ட செக்யூரிட்டிஸ் இருக்கும், G6 கவர்மெண்ட் பாண்ட்லாம் சொல்கிறோம்ல, இதுதான் G6. சாரி, G6ன்னு சொல்லுவோம். இந்த G6 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விற்கிறாங்க. யார் விற்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ விற்பாங்க. யாருக்கிட்ட விற்பாங்க? பீப்புள் கிட்ட விற்பாங்க. சரியா? அப்போ பீப்புள் கிட்ட என்ன இருக்கும்? மணியை வாங்கிக்கிட்டு G6 கொடுத்துருவாங்க சர்டைன் பீரியட். அப்போ அதை வாங்க G6 இஸ் த மோஸ்ட் சேஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. நீங்கள் ஒரு எதிலாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா த மோஸ்ட் சேஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கோல்டு, அதெல்லாம் வேற விஷயம். இந்த பாண்டு இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட் சேஃபஸ்ட் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் தான். இப்போ இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பீப்புள் நிறைய பேர் வாங்குவாங்க. அதனால பீப்புள் கிட்ட இருக்கிற காசு எல்லாமே எங்கே பார்க்க வராகும்? ஆர்பிஐ கிட்ட போய் பார்க்க வரும். சரியா? நிறைய பேர் வாங்குவாங்கல்ல, இதை தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. அடுத்து லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இது ரிவர்ஸ் ரெப்போ அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ. இதுவும் பாருங்கள் மறுபடியும் பேங்க் தான். ஆர்பிஐ இருக்காங்க, பேங்க்ஸ் இருக்காங்க. மறுபடியும் ஆர்பிஐ இருக்காங்க, பேங்க்ஸ் இருக்காங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பேங்க்ஸுக்கு லோன் கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? திருப்பி ஏதாவது கொடுக்கணும்ல, இவ்வளோ கொடுத்த அண்ணனுக்கு திருப்பி ஏதாவது கொடுக்கணும்ல, அவங்க கொடுக்கறது தான் கொல்லேட்ரல். ஸோ வாட் இஸ் அ கொல்லேட்ரல்? அடமானம் வைக்கிறோம்ல, இவங்க எதை அடமானம் வைப்பாங்க? G6 தாங்க அடமானம் வைப்பாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தாங்க அடமானம் வைப்பாங்க. இதுக்கு பேங்க்ஸ் வந்து ஒரு வட்டி விகிதம் கொடுப்பாங்கல்ல, இதுதாங்க ரெப்போ ரேட்டு. முடிஞ்சு போச்சுங்க. புரியுதா? இதாங்க ரெப்போ. ஸோ ஆர்பிஐ பேங்க்ஸுக்கு கடன் கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க கொலேட்ரலாக G6 வைப்பாங்க. இந்த G6க்கு பதிலாக அவங்க ஒரு கடன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு லோனுக்கு வட்டி கொடுப்பாங்கல்ல, அதுதான் வந்து ரெப்போ ரேட்டு. இது அப்படியே ரிவர்ஸாக நடக்கும். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்ஸு தங்களுடைய எக்ஸஸ் லிக்விடிட்டியை யாருக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க? பார்க் ஓவர் பண்ணுறாங்க. ஆர்பிஐ கிட்ட போய் பார்க் பண்ணுறாங்க. தங்களுடைய எக்ஸஸ் லிக்விடிட்டியை டெபாசிட் பண்ணுறாங்க. இப்போ டெபாசிட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய அந்த G6 கொடுத்துட்டு தானே வாங்கினாங்க. இப்போ இந்த G6 அவங்க ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க? திருப்பி வாங்கிடுவாங்க. ஆர்பிஐ கிட்ட இருந்தால் அவங்க G6 திருப்பி வாங்கிடுவாங்க. G6 திருப்பி வாங்கிடுவாங்க. இப்போ நம்ம பேங்க் கிட்ட டெபாசிட் வச்சா பேங்க் நமக்கு வட்டி கொடுக்குதுல்ல, அதே போல் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்குக்கு ஒரு வட்டி கொடுப்பாங்க. அதான் ரிவர்ஸ் ரெப்போ. சரியா? முடிஞ்சு. அடுத்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஒன்றும் இல்லை, இது வந்து ஓவர் நைட்டில் கடன் வாங்குறது, ஓவர் நைட் லோன் ஃபெசிலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஓவர் நைட்டில் வாங்குறதுனால இது வந்து ரொம்ப ஏதாவது தேவைப்படும் பட்சத்தில் தான் வாங்குவாங்க. அப்படி தேவைப்படும் பட்சத்தில் வாங்கும்போது இவங்களுக்கு இதுக்கு என்ன பண்ணுவாங்க? லோனும் கொடுப்பாங்க, கூடவே பெனால்ட்டியும் போடுவாங்க. இதாங்க மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. சரியா? இதுக்கு லிமிட் இருக்குங்க. இந்த லிமிட்டை கொஸ்டின் கேட்பாங்க. லிமிட் எவ்வளோனா இவங்களால் 2% ஆஃப் நெஃப்ட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸை தாண்டி இவங்களால் என்ன பண்ண முடியாது? கடன் வாங்க முடியாது. முடிஞ்சு. அடுத்து பார்ப்போம் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். மார்ஜினல் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஒரு நிமிஷம். மார்ஜினல் ரிக்வயர்மெண்ட்ஸ். அப்புறம் செலக்டிவ் கிரெடிட் கார்டு. ஆக்சுவலாக கிரெடிட் ரேஷனிங்னு சொல்லுவாங்க. கிரெடிட் ரேஷனிங், மாரல் சுவேஷன். சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது, ஆக்ஷன் எடுக்கிறது. இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்கிறது. எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். மார்ஜினல் ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் கொலேட்ரல் வைக்கிறது இல்லையா,
அப்புறம் வந்து இவ்வளோ ஒர்த்துக்கு உண்டான விஷயத்தை தான் நீங்கள் கொலேட்ரல் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த ஒர்த்தை வந்து என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ₹1,00,000 கடன் வாங்குறாங்க அப்படின்னா, இதை நீங்கள் மினிமம் 20,000 ஒர்த்தான பொருளையாச்சும் நீங்கள் அடமானம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல இருக்குது அப்படின்னா, இதை என்ன பண்ணிவிடுவாங்கன்னா 40,000ன்னு மாற்றிடுவாங்க. ஸோ அப்போ கடன் வாங்குறோடைய அளவு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். பட் நான் எந்த சேஞ்சுமே பண்ணல. நான் பெர்சன்டேஜ் ரேட்டை சேஞ்ச் பண்ணல, இன்க்ரீஸ் பண்ணல, டிக்ரீஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் என்னோட கொலேட்ரல் லெவலுடைய அந்த ரிக்யர்மெண்ட் ஜாஸ்தியாக பண்ணி வச்சிட்டேன். இதாங்க மார்ஜினல் ரிக்யர்மெண்ட். கிரெடிட் ரேஷனிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செக்டார் வைஸ் கிளாசிஃபிகேஷனுங்க. செக்டாரா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, கடனை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. அதாவது இவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கணும், லிமிட் செட் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது, இல்லை இதுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு செக்டாருக்கும் லிமிட் செட் பண்ணிடுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங். இதில் ஒரு 40 செக்டார்ஸ் இருக்குது. சாரி 40% ஒரு பேங்க் வந்து இந்த செக்டார்ஸ் தான் கடன் கொடுக்கணும். ஒரு 12லேருந்து 13 செக்டார் இருக்குது. ரைட்டா? இவங்களுக்கு வந்து என்ன பண்ணால் தங்களுடைய ஒட்டுமொத்த கடன் தொகையில் 40% இந்த ப்ரியாரிட்டி செக்டார்ஸ் கொடுத்துரும். இது ஒரு டைப் ஆஃப் கிரெடிட் ரேஷனிங்க. மாரல் சுவேஷன் அகேன்ஸ்டாக சொன்னது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது, இதெல்லாம் தான் மாரல் சுவேஷன். இதுலேயுமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, குவான்டிடேட்டிவ் அளவில் எந்த சேஞ்சுமே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் குவாலிட்டேட்டிவ் அளவில் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. ரைட். சரி. இப்போ கவர்மெண்ட் பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி ஆக்சுவலாக நம்ம இப்போ கை வச்சோம் அப்படின்னா தாண்டி போயிடும், ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி, இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கிளான்ஸ் மட்டும் திருப்பி பார்த்துட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சரியா? எங்கேருந்து விட்டோம்? பேங்கிங் ஆர்பிஐயோட ஸ்ட்ரக்சர்லேருந்து பார்த்தோம் இல்லையா? ஆர்பிஐக்கு அப்புறம் பார்த்தோம். ஆர்பிஐயில் ஷெட்யூல்டு அண்ட் அன்ஷெட்யூல்டு பேங்க்ஸ் இருக்குது. ஷெட்யூல்டு பேங்க்ஸில் ரெண்டாக பிரித்தோம். ஒன்று கமர்ஷியல் பேங்க், இன்னொன்று கோஆப்ரேட்டிவ் பேங்க். ரைட்டா? கமர்ஷியல் பேங்க்கில் தான் பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார், ஃபாரின் பேங்க்ஸ், இதில் இன்னும் நிறையா இருக்குது. டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இருக்குது. எக்ஸிம் பேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பண்ணுறது. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் கடன் கொடுப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கடன் கொடுப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் தேர் ஃபங்க்ஷன். சரியா? அதுக்கப்புறம் நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் பார்த்தோம். இதில் என்ன சொன்னோம்? 1949 ஆர்பிஐ நேஷனலைஸ் பண்ணுறாங்க, 55 எஸ்பிஐ. அண்ட் அதுக்கப்புறம் 1969 வந்து 14 பேங்க்ஸ் நேஷனலைஸ் பண்ணாங்க. அண்ட் 1980 6 பேங்க் நேஷனலைஸ் பண்ணாங்க. அப்புறம் ரீஜனல் ரூரல் பேங்க், பிரதான் கிராமின் பேங்க், இந்தியாவோட ஃபஸ்ட்டு கிராமின் பேங்க், மொரதாபாத் யூபியில் கொண்டு வந்தாங்க. அக்டோபர் 2, 1975 கொண்டு வந்தாங்க. இதோட ஷேரை பார்த்தோன்னா 50, 15, 35. சென்டர் கிட்ட 50, ஸ்டேட்டு கிட்ட 15, ஸ்பான்சர் பேங்க்ஸ்னு சொல்லுவோம், அவங்ககிட்ட 35. ஸ்டாச்சுட்டரி பாடியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி ஆர்ஆர்பி ஆக்ட் 1976 கிரியேட் பண்ணாங்க. இவங்களை ரெகுலேட் பண்ணுறது ஆர்பிஐ, பட் சூப்பர்வைஸ் பண்ணுறது என்னது? நபார்டு. அடுத்து என்ன பார்த்தோம்? நபார்டை பற்றி பார்த்தோம். சிவராமன் கமிட்டி 1982, 1981 ஆக்டுகளை கொண்டு வந்தாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்கும். இவங்களோட வேலை என்ன? இவங்க ஒரு ரீஃபினான்சிங் ஏஜென்சியாக ஆக்ட் ஆவாங்க. அப்புறம் நேஷனல் ஹவுசிங் பேங்க் 1987, ஐஆர்டிஐ 1999, செபி வந்து 1988. மைக்ரோ ஃபினான்ஸோட இன்ஸ்டியூஷன்ஸோட ஃபாதர் வந்து முகமது யூனிஸ். இந்தியாவில் சேவா அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அடுத்து டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்த்தோம். லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் லா ஆஃப் சப்ளை பார்த்தோம். அண்ட் எலாஸ்டிசிட்டி பார்த்தோம். அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆனால் அது எப்படி டிமாண்ட் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் இன்ஃப்ளேஷன். வாட் இஸ் இன்ஃப்ளேஷன்? பர்சிஸ்டன்ட் ரைஸ் இன் ப்ரைஸ் லெவல். இன்ஃப்ளேஷன் டைப்ஸு 3 to 4%, 4 to 10, 10 to 20, 20 to 100, 100க்கு மேலே உள்ளது. அப்புறம் இதோட காசஸை பொறுத்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று டிமாண்டு புல் இன்ஃப்ளேஷன், ஒன்று காஸ்ட் புஷ். இது டிமாண்ட் வந்து டிமாண்டு சைடு உள்ள பிரச்சனைனால வரக்கூடியது. காஸ்ட் புஷ் வந்து சப்ளை சைடு உள்ள பிரச்சனைனால வரக்கூடியது. ரைட்டா? அடுத்து மெஷர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், சிபிஐ வெர்சஸ் டபிள்யூபிஐ. சிபிஐனா காஸ்ட்டு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், டபிள்யூபிஐ அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். சரியா? ரைட். என்எஸ்ஓ கொண்டு வராங்க 2012 பேசியர் மாஸ்பி. இது வந்து பழைய மாடல். இது வந்து பழைய மாடலில் வச்சுருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக இதான் வச்சுருக்காங்க. சிபிஐ ரூரல், இது ரூரல் ஒன்று, சிபிஐ அர்பன் ஒன்று, சிபிஐ கம்பைன்டு ஒன்று. இது எல்லாமே மாஸ்பி தான் பண்ணுறாங்க. இந்த பழைய எல்லாத்தையுமே யார் தான் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் பியூரோ 1986-87 அதோடைய பேசியர். சரியா? அப்புறம் சிபிஐக்கும் டபிள்யூபிக்கும் இருக்கிற முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கும், இதில் வெறும் குட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் சிபிஐ இஸ் த ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. CPI is the headline inflation. Also, inflation targeting யூஸ் பண்ணுறதும் CPI தான்.
டார்கெட்டிங் யூஸ் பண்ணுறதும் சிபிஐ தான். அப்போ ஐடியலான இன்ஃப்ளேஷன் லெவல் என்ன? 4 + or -2. 4 + or -2 இதாங்க ஐடியலான இன்ஃப்ளேஷன் லெவல். ஐடியல் லெவல் 4, மினிமம் த்ரெஷோல்டு 2, மேக்ஸிமம் த்ரெஷோல்டு 6. இதுக்கு மேலே போக விட மாட்டாங்க. 2%லேருந்து 6%க்குள்ள ஆசிலேட் ஆகிற மாதிரி இன்ஃப்ளேஷன் லெவல் வச்சிருவாங்க. 5 வந்தாலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை 5 வந்துருச்சு 5 ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்ஃப்ளேஷன் லெவல். சரியா? அதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா சிபிஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இது இன்ஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், ரீஃப்ளேஷன் இதெல்லாம் பார்த்தோம். அண்ட் பிலிப்ஸ் கர்வ், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்ஃப்ளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். சரியா? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதும் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் வேரியஸ் டைப், ஸ்ட்ரக்சரல், எஜுகேட்டட், ஃப்ரிக்ஷனல், டிஸ்குவைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேரியஸ் சைக்ளிக்கல், சீசனல் அண்ட் வல்னரபிள். இது என்னதுங்க? பிஸ்னஸ் சைக்கிள். அப்புறம் மானிட்டரி பாலிசி. இதோட தான் நம்ம முடித்தோம். ஸோ மானிட்டரி பாலிசி வந்து டிசைட் பண்ணுறது யார்? மானிட்டரி பாலிசி கமிட்டி which consists of 6 members, 3 from RBI, 3 from central government, as recommended by Urjit Patel committee. சரியா? இவங்களோட வேலை என்ன? டு ரெகுலேட் மானிட்டரி பாலிசி. அதுக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க? மானிட்டரி பாலிசி டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. வாட் ஆர் த மானிட்டரி பாலிசி? இட் வாஸ் கிளாசிஃபைட் இன்டு குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் ஆஸ் வெர்சஸ் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். ஸோ குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் என்னென்ன பார்த்தோம்? பேங்க் ரேட் பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் லிக்விட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, இதில் தான் ரெப்போ ரேட் அண்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அதுக்கப்புறம் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. அப்புறம் பாருங்கள் மானிட்டரி பாலிசி டூல்ஸில் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ் பார்த்தோம். ஓகேங்க, இதோட நம்ம முடிச்சுப்போம். ரைட்டா? நெக்ஸ்ட் செஷனில் நம்ம இதை கண்டினியூ பண்ணோம். இதோட கண்டினியூ பண்ணி எக்கனாமிக்ஸ் முடிச்சிடலாம். ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸு இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை ஏதாவது குறைகள் இதில் கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு சொல்லுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம தொடர்ந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.